அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் ரசம், வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரசத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். சீரகத்தூள், மஞ்சத்தூள், கடுகு, உளுந்து, வெந்தயம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கிறோங்க. அப்புறம் மிளகு, சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா நுணுக்கி வச்சுக்கிறோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கிறோங்க. ஒரு தக்காளி எடுத்து புளி கரைசலில் நல்லா கரைச்சி வச்சுக்கிறோங்க. ஒரு பேனில் அடுப்பில் வச்சுக்கிறோங்க. கேஸில் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ பேனில் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆகிற அளவுக்கு நல்லா நார்மலான ஒரு ஹீட்டு ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ வெந்தயம், கடுகு, உளுந்து எடுத்து வச்சுருக்கிறத அதில் சேர்த்துருங்க. இப்போ கடலைப்பருப்பும் காஞ்ச மிளகாய் 2 நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை வேக விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் நம்ம இடித்து வச்சுருக்கிறோம். அது எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா அதை கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. வேக விட்டுட்டு இப்போ நம்ம அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அதை ரோஸ்ட் ஆக விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த பச்சை வாசனைகள் எல்லாமே போனதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை அதோட பச்சை வாசனைகள்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை அந்த கரைசலை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு சீரகத்தூள் 1 ஸ்பூன், நல்லா நம்ம சாப்பிட்ற ஸ்பூன் இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்பூன்களில் 1 ஸ்பூன் அது சீரகத்தூள் சேர்க்கையில் அந்த ரசத்தோட டேஸ்ட்டு நமக்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி நான் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா அதை கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அடுப்பை ஸ்பீடாக ஆன் பண்ணி வைங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு அதை உப்பு நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அதை அடுப்பில் அப்படியே விட்டுருங்க. கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. முறை அந்த சைடுலலாம் இந்த பபுள்ஸாக கிளம்பி வரையில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரசம் என்றைக்குமே கொதிக்க விடக்கூடாது. அதோட தன்மையே மாறிடும். அப்போ அந்த ரசம் கசப்பு தன்மை உண்டாக்கிரும். அந்த புளி கடுத்துரும். அதனால் கசப்பு தன்மை உண்டாகிரும். அதனால் ரசம் எப்போவுமே கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி பபுள்ஸாக சைடில் வரையிலேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ரசம் ரெடி ஆச்சுங்க. சுட சுட நல்ல காரசாரமான ரசம் ரெடி. இப்போ ரசத்தை ஓரமாக வச்சுருங்க. இப்போ அடுத்து வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பூ பொரியலுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிடுவோம். என்னென்னு பார்க்கலாம். முதல்ல கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கிறோங்க. ஒரு சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டி வச்சுக்கிறோங்க. காஞ்ச மிளகாய், வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறோங்க சின்னதாக. அப்புறம் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கிறோங்க. இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிறோங்க. நல்லா கடாய் ஹீட் ஆனோடனே ஆயில் சேர்த்துக்கிறோங்க. ஆயில் சேர்த்துணும். தேவையான அளவு ஆயில் சேருங்க. தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு இப்போ அது கொஞ்சம் நேரம் ஹீட் ஆக விடுங்க. ஹீட் ஆனோடனே கடுகு, உளுந்து அதில் ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. அந்த வெங்காயத்தை நல்லா அதை வேக விடுங்க, வதக்குங்க. நல்லா அந்த வெங்காயம் ஓரளவு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறத அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா அதை வதக்குங்க.
நல்லா அதை வதக்கிட்டு கொஞ்ச நேரம் அதை நல்லா வேக விடுங்க. நல்லா கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் நல்லா இன்னொரு தடவை ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம், இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் வாழைப்பூ நம்ம நறுக்கி வச்சுக்கிற வாழைப்பூவை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கிறத அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க, கலந்து விடுங்க. பொதுவாகவே வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ கூட்டு இது எல்லாமே நம்ம உடம்புக்கு எப்போவுமே நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. அதுகளை எப்போவுமே நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இந்த வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ கூட்டு, வாழைப்பூவில் சில ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ ரெசிபிஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். வாழைப்பூவில் அவ்வளோ நன்மை இருக்குங்க. இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோங்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடி பிடிக்க விடாமல் நல்லா அதை கிண்டுங்க, நல்லா அதை வதக்கி அதில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. வாழைப்பூ நமக்கு என்றைக்குமே உடம்புக்கு எப்போவுமே ஆரோக்கியத்தை கொடுக்கும். பொதுவாகவே வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைப்பழம், வாழைக்காய் எல்லாமே நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுங்க. அதனால் நம்ம எப்போவுமே வாழைப்பூ வாரத்துக்கு ஒரு முறை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பொரியல், இந்த மாதிரி கூட்டுகள்லாம் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் செய்கிற மாதிரிக்கே வீட்டில் நீங்களும் ஒரு நாள் வாழைப்பூ வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ நம்ம தேங்காய் நல்லா ஓரளவு வதங்கிருச்சு வாழைப்பூ. இதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பு தேங்காய் துருவலை அதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி நல்லா அதை அடிப்பிடிக்க விடாமல் நல்லா கிண்டி அதை இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, வாழைப்பூ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கிறோங்க, ஆயிலை ஆட் பண்ணிக்கிறோங்க. வாழைப்பூ நம்ம நார்மலாக ஒரு சிக்கன் பொரிக்கிறதுக்கெலாம் நம்ம என்னென்ன மசாலா சேர்ப்போம், ஒரு 65 செய்கிறதுக்கு அந்த மாதிரி மசாலா எல்லாமே சேர்த்து வெறுமிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு அரை ஸ்பூன் கடலை மாவு, இதெல்லாமே அந்த வாழைப்பூவை அப்படியே சுத்தம் பண்ணி அப்படியே முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் அதெல்லாம் போட்டு நல்லா நான் சொன்ன மசாலா ஐட்டம் எல்லாமே அதில் போட்டு வெறுமிளகாய்த்தூள், அரிசி மாவு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலை மாவு இது மட்டும் போட்டு நல்லா பிரட்டி நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வாழைப்பூவை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாங்க. நல்லா வாழைப்பூ அதில் அந்த ரசசோறுக்கும் அந்த வாழைப்பூ பொரியலுக்கும் இந்த வாழைப்பூ 65க்கும் உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். உங்களுக்கு மற்ற வீடியோ உங்களுக்கு மற்ற இதுக வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு எந்த மாதிரியான சமையல் வீடியோ வேணும்னு. நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் நான் போட்ட இந்த மாதிரி ஆடில் இதில் வீடியோ பண்ணி போட பார்க்குறேன். அவ்வளோதாங்க, நல்ல வாழைப்பூ நல்லா பொரிஞ்சிருச்சு. அதை நல்லா பொரித்து எடுத்தாச்சு. பொரித்து எடுத்துக்கிட்டு இன்னொரு ஷிஃப்ட்டு நம்ம இப்போ பொரிய விட்ருவோங்க. இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டு நல்லா பொரித்து எடுத்துருவோம். உண்மையாகவே இந்த வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ 65, ரசம் இது எல்லாமே சூப்பர் காம்பினேஷனுங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டிருக்கேன், இன்னொரு ஷிஃப்ட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். நல்லா இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக, நல்ல ருசியாக, சாப்பிட இன்னும் நமக்கு ருசி தூண்டிக்கிட்டே நல்ல ஒரு டேஸ்ட்டாக, நல்ல ஒரு உண்மையாகவே நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க.
மத்தியான டைமில் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த வாழைப்பூவில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. உண்மையாகவே நல்லா ஒரு ருசியாக இருக்குங்க. இப்போ நம்ம சாப்பாடை பரிமாறிடலாம் வாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம ஒயிட் ரைஸ் நல்லா சுட சுட ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுக்குவோம். நாங்கள் மலேசியாவில் இருக்கோங்க. ஆனால் எங்களோட சாப்பாடு எல்லாமே இந்தியாவிலேருந்து நாங்கள் என்ன சாப்பிட்டோமோ அதே எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே எனக்கு பழக்கின சாப்பாடுகள் தான் என் பிள்ளைங்களுக்கும் நான் பழக்கிறேங்க. நான் மலேசியாவில் 8-10 வருஷம் ஆச்சு. ஆனாலும் நம்ம அம்மா அப்பா சமைச்சு கொடுத்த சாப்பாடு, அம்மா சமைச்சு கொடுத்தது, நம்ம இந்தியாவில் உள்ள சாப்பாடு முறைகளை தான் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதே சமயம் மலேசியாவில் செய்கிற சாப்பாடுகளும் நல்லா ருசியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். முடிஞ்ச அளவு நான் அந்த மலேசியாவில் செய்கிற சாப்பாடுகளையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண பார்க்குறேன். அந்த வீடியோஸ்களையும் நான் போட பார்க்குறேன். இப்போ நம்ம ஒயிட் ரைஸ், சுட சுட செஞ்ச ரசம், வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ 65 இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ வச்சு நல்லா சாப்பாடை நல்லா சுட சுட நம்ம சாப்பிட போகிறோம். உண்மையாகவே இந்த சாப்பாடு ஹெல்த்தியும் கூட, ருசியும் கூட. நம்ம இது சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளே நமக்கு மறுபடியும் பசி எடுத்துரும். அந்தளவுக்கு அந்த சாப்பாடோட ருசியும் அதோட தன்மையும் அவ்வளோ ஆரோக்கியமாக உள்ளதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையாகவே வேறு லெவலுங்க. உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இந்தளவுக்கு ஒரு சூடான சாப்பாடு, இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு, உண்மையாகவே நம்ம எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான சாப்பாடெலாம் கிடைக்காதுங்க எங்கேயும். நம்ம கைப்பட சமைச்சு கொடுக்குறது நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ஒரு இதாக இருக்குங்க. தேங்க்யூ.